இவ கார்ல ஏறப்போ ரெட் கலர் லைன் தெரியுது. அதை தாண்ட பாக்குறப்போ அவளுக்கு உடம்பே பயங்கரமா எரிய ஆரம்பிக்குது. மொத்த உலகமே அப்படி நெருப்புல இருக்க மாதிரி இருக்கு. இப்ப அந்த லைன்ல இருந்து மறுபடியும் உள்ள வரா. இப்ப மறுபடியும் அவளுக்கு எல்லாமே பழைய நிலைமைக்கு இருக்கு. அவன் உடம்ப செக் பண்ணி பார்த்தா உடம்புல எந்த பர்னிங் மார்க்குமே இல்ல. இப்ப நைட்டு குப்பையை போடலான்னு வரா. மறுபடியும் அந்த ரெட் லைன் கண்ணுக்கு முன்னாடி வருது. இப்ப அதை கிராஸ் பண்ணி எல்லாருமே போறாங்க. பொண்ணே ஒரு கள்ளத்துக்கு போட்டு பாக்குற எந்த டிஃபரன்ஸுமே இல்ல. சரின்னு கையை விட்டு பார்த்தா கை பயங்கரமா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்ப அவ ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாலும் உனக்கு என்ன பைத்தியமானு கேக்குறா. இப்ப இந்த ரெட் லைன் அவ எங்க போனாலுமே அவளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதை தாண்டி அவளால வெளியவே போக முடியல. அவ ஒரு மேப்லயும் இது எல்லாத்தையுமே மார்க் பண்ணி வைக்கிறா. இத பார்த்து அவளோட ஃபேமிலி இவ்வளவு ஒரு பைத்தியம் முடிவு பண்ணிடுறாங்க. இவள மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்ப போறாங்க. அப்ப அவள ஒரு வண்டியில வச்சு கூட்டு போறாங்க. அந்த லைனை தாண்டதுமே உடம்பெல்லாம் பயங்கரமா கொதிக்க ஆரம்பிக்குது. அந்த டாக்டர் கிட்ட போகாதீங்க போகாதீங்கன்னு கத்துறா. இப்ப மறுபடியும் அந்த லைன்ல இருந்து பின்னாடி வர்றா. உடம்பு நார்மல் ஆகுது. மறுபடியும் செக் பண்ணலான்னு மறுபடியும் முன்னாடி போறாங்க. மறுபடியும் பழைய மாதிரியே கொதிக்குது. இப்ப மறுபடியும் அந்த வேனை முன்னாடி கொண்டு போறாங்க. உடம்பு பழைய மாதிரியே கொதிக்குது. சரின்னு ஒரு வாட்டர் டப்புக்குள்ள உட்கார வச்சு கூட்டு போறாங்க. அப்பவுமே அவளோட நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு. இப்ப அவ மார்க் பண்ணி வச்ச மாதிரி அந்த டாக்டர் மேப்பை சுத்தி மார்க் பண்ணி பாக்குறாரு. அது ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்கு. ஒரு சென்டர் பாயிண்ட்டுக்குள்ள போற மாதிரி காமிக்குது. இவங்களும் அந்த சென்டர் பாயிண்ட் என்னன்னு செக் பண்ணி பார்த்தா ஒரு காலத்துல இவளும் இவளோட ஃப்ரெண்டும் ஒரு வீட்டுல தங்கி இருப்பாங்க. அந்த இடத்தை தான் அது காட்டுது. இப்ப அவளை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலா நடந்திருக்கூட இவளே இவ ஃப்ரெண்டும் ஒரு ப்ராஜெக்ட்ல ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஆனா அதோட கிரெடிட்ஸ் எல்லாத்தையுமே இவளே எடுத்துப்பா. அவ ஃப்ரெண்ட் இதனால டிப்ரெஷன் ஆகி இறந்தே போயிருப்பா. இப்ப அவ இறந்ததை தாங்க முடியாது. இவளுக்கு தான் மேலதான் தப்புங்கிற மாதிரி அவளுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆயிடுது. அதனால அந்த ரெட் கலர் லைனை அவளுக்கான தண்டனை அவளே நினைச்சுக்கிறா. அதனாலதான் அவளால அந்த எல்லையை விட்டு தாண்ட முடியல. அந்த ஃப்ரெண்டு அவளை பாக்குற மாதிரி இருக்கு. அவ கிட்ட ஒரு பெரிய நெருப்பு கிட்ட வர மாதிரி இருக்கு. அந்த இடத்துல இவ விழுந்து இறந்து போயிடுறா. அவளோட குற்ற உணர்ச்சியை கடைசியா இவளை கொன்றுது.